வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் நியூ சிலபஸ் பேஸில் முக்கிய வினா விடைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கு அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. என்னது? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தகுதியிலையும் 3 டைப் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு இயல்பு வழக்கில் 3 டைப் இருக்குது. தகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மங்கலம், குருவுக்குழி, இடக்கரட்டக்கல் அப்படின்னு இதில் ஒரு 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இயல்பு வழக்கு அப்படின்னு கேட்டால் 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அதே மாதிரி தகுதி வழக்கு அப்படிங்கிறது 3 வகைப்படும். இடக்கரட்டக்கல், மங்கலம், குருவுக்குழி அப்படின்னு சொல்லிட்டு தகுதி 3 வகைப்படும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இந்த இயல்பையும் தகுதி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கு அப்படிங்கிறது 2 வகைப்படும். அடுத்தது, எழுத்து என முடியும் சொல் எவ்வகை சார்பெழுத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் பார்த்துருப்போம். ஸோ சார்பெழுத்து அப்படிங்கிறது 10 வகைப்படும். ஓகேவா? இதில் எழுத்து அப்படிங்கிறது என்னது? குற்றிய லிகரமா, குற்றிய லுகரமா, முற்றிய லுகரமா, ஆயுத குறுக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுத குறுக்கம் அப்படின்னா அதில் ஆயுத எழுத்து இருக்கும். ஆயுத எழுத்தானது தனக்குரிய மாத்திரை, அதாவது ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை வரைக்குமா, அதுதான் ஆயுதம் குறுக்கம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்தே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்குறோம். குற்றிய லிகரம்னா என்னது? குற்றிய லிகரம் அப்படின்னா ஒரு குற்றிய லுகர சொல். குற்றிய லுகர சொற்களில் என்னென்ன வரும்? கு, சு, டு, து, புரு. ஸோ இந்த எழுத்துக்கள் முடியும். அதாவது இந்த எழுத்துக்களை கொண்டு முடிகிற எழுத்துக்களை தொடர்ந்து எகரத்தை முதன்மையானதாக கொண்ட எழுத்து வரும்போது என்னமாகும் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த குற்றியலுகர சொல்ல இருக்கிற உகரமாகி போயிட்டு இந்த எகரத்தோடு சேர்ந்து இகரமாக மாறி ஒழிக்கிறது தான் என்ன சொல்லுவோம்? குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த மாதிரி எழுத்து இல்லை. தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. தூ அப்படிங்கிறது இந்த குற்றியலுகர சொற்கள் 6 எழுத்து இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்திருக்கா, அப்போது இது குற்றியலுகர சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இங்கே வந்து என்ன குற்றியலுகரம் அப்படின்லாம் கேட்கல, இது எவ்வகை சார்பெழுத்து அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது என்னதில் வரும்? குற்றியலுகரத்தில் வந்துடும். இதே எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தூவுக்கு முன்னாடி இருக்கா அந்த எழுத்தை பார்க்கணும். தூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இத்து அப்படிங்கிற எழுத்து இருக்குது. இத்து அப்படிங்கிறது என்ன சொல்லு? வல்லின எழுத்து இல்லையா? அப்போ இது என்னவா வரும்? வல்லின குற்றியலுகரத்தில் வரும். அதாவது வன்தொடர் குற்றியலுகரத்தில் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ எழுத்து அப்படிங்கிற எவ்வகை சார்பெழுத்து? குற்றியலுகர சார்பெழுத்து. ஓகேவா? அடுத்து, பந்தர் என்பது எவ்வகை போலி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் போலினா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? போலி அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த நார்மலாக இருக்கிற வார்த்தையில் முதல் எழுத்தோ அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்கிற எழுத்தோ அப்படி இல்லைன்னா கடையில் இருக்கிற எழுத்தோ இந்த 3ல் ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அதோடைய பொருள் மாறாமல் இருக்கும். எது மாறாமல் இருக்கும்? வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்வோம்? போலி அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த போலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுவும் 3 வகைப்படும். ஓகேவா? ஸோ முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னும் போலியும் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இங்கே பந்தர் அப்படிங்கிறது எவ்வகை போலி அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது பந்தல் அப்படின்னு இருக்கணும். என்ன இருக்கணும்? பந்தல் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இல்லுக்கு பதிலாக இங்கே இரு வந்தாலும் அதோடைய பொருள் மாறி இருக்கா பார்த்தோம் அப்படின்னா மாறலை. ஓகேவா? ஸோ இதில் இறுதி, அதாவது கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்லணும்? கடைப்போலி. இப்போ போலி அப்படிங்கிறது 3 வகைப்படும் பார்த்துட்டோம். முதல், இடை, கடை. அப்போ இந்த முற்றுப்போலி என்ன? முற்றுப்போலி என்ன அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து மாறி இருந்தால் முதல் போலி, இடையில இருக்கிற எழுத்து மாறி இருந்தால் இடைப்போலி, இதே மாதிரி கடையில் இருக்கிற எழுத்துக்கள் மாறி இருந்தால் அது கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தையில் இருக்கிற எல்லா எழுத்துமே மாறி இருக்கும், இருந்தாலும் அதோடைய பொருள் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லணும்? முற்றுப்போலி அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வி, பொருள் எத்தனை வகைப்படும்? பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அகப்பொருள், அதாவது அகம் சார்ந்தவற்றை சொல்வது அகப்பொருள். புறம், வீரம் இதெல்லாம் பேசுகிறத வந்து நம்ம புறம் சார்ந்த பொருள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அகம் அப்புறம் புறம் அப்படின்ட்டு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பொருள் எத்தனை வகைப்படும்? அகம் சார்ந்த பொருள், புறம் சார்ந்த பொருள்னு பொருள் 2 வகைப்படும். ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ, கவனமாக பார்க்கணும், முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக, இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருள், வேற எழுத்து வந்தாலும் அதே பொருளை தருவது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ போலி அப்படிங்கிறது 3 வகைப்படும். ஸோ முதல், இடை, கடைன்னு பார்த்தோம். ஸோ முதல் எழுத்து மாறி இருக்கும், இங்கே 2வது எழுத்து மாறி இருக்கலாம். அதே மாதிரி கடைசி எழுத்து மாறி இருந்தாலும் வேறொரு எழுத்து வந்திருந்தாலும் அதே பொருளை தருவது என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ போலி. எழுத்துக்கள் மாறி இருந்தாலும் அதே பொருளை தருவது என்னன்னு சொல்வோம்? போலி. அணா என்பது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணா அப்படிங்கிறது எவ்வகை சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்கள் வந்து இலக்கிய முறைப்படி, அப்புறம்
இலக்கண முறை. இலக்கியம் மற்றும் இலக்கண முறைப்படி. இலக்கிய முறைப்படியும் சொற்கள் என்னது 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கண முறைப்படியும் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். இலக்கிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு இலக்கிய வகையிலையும் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண முறையினாலும் 4, இலக்கிய முறையினாலும் 4. இங்க என்ன கேட்டிருக்காங்க? அனா என்பது எவ்வகை சொல்? இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இலக்கிய சொல். இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இலக்கிய சொல்ல இருந்து கேட்டிருக்காங்க. இயற்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பா நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, வாங்க, குழந்தைகள், அம்மா, இந்த மாதிரி நம்ம இயல்பா பேசுறோம், எல்லாருக்கும் புரியுது அப்படின்னா அது இயற்சொல். திரிச்சொல்னா என்னது? திரிச்சொல் அப்படின்னா செய்யுள்ள பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியனவாக இருக்கிற சொற்களை திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயம்பினான், இது நார்மலா நமக்கு வந்து புரியுற மாதிரி, படிக்காதவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்காது. ஸோ செய்யுள்ள இந்த வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கும். ஸோ இயல்பா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது இயற்சொல். கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியனவாக இருந்துச்சு அப்படின்னா அதை திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். வடச்சொல் அப்படின்னா என்னது? சமஸ்கிருதத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? வடச்சொல் அப்படின்னு சொல்றோம். திசைச்சொல் அப்படின்னு என்னன்னா, இந்த வடச்சொல் இருக்கு இல்லையா, இந்த வடச்சொல் இல்லாம மற்ற மொழிகளிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கப்படுற சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? திசைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த அனா அப்படிங்கிறது இயற்சொல் கிடையாது, திரிச்சொல் கிடையாது, இதுல வடமொழி எழுத்துக்களும் இல்லை. ஸோ இது வடச்சொல்லும் கிடையாது. ஸோ வேறொரு வடச்சொல், அதாவது சமஸ்கிருதம் அல்லாமல் வேறு மொழியிலிருந்து தமிழில் வந்து வழங்கினதுனால இந்த அனா அப்படிங்கிற சொல்ல என்னன்னு சொல்றோம்? திசைச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். என்னது? திசைச்சொல். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துட்டோம். வேற்றுமை அப்படிங்கிறது 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. ஸோ 2, 3, 4, 5, 6, 7க்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்கிறது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேற்றுமை அப்படிங்கிறது 8 வகைப்படும். ஓகேவா? வேற்றுமை அப்படிங்கிறது 8 வகைப்படும். 1 to 8. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைனும் 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, ஐ என்னும் எழுத்து சொல்லின் முதலில் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? அதாவது ஐ அப்படிங்கிற சொல்லு, ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லு? குறிலா நெடிலா அப்படின்னு பார்த்தோம்னா ஐ அப்படிங்கிறது நெடில் சொல். நெடிலொலித்திற்குரிய மாத்திரையோட அளவு என்ன? 2. ஓகேவா? ஸோ இது சொல்லின் முதலில் வரும்போது, ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதாவது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சொற்களுக்கு முதல்ல வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும் ஐ அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஐ அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல, இப்போ 50ன்னு வச்சுப்போம். 50 இப்போ சொல்லுக்கு முதல்ல வருது. ஓகேவா? இது வளை, வளையல், வளையல பார்த்தோம்னா இடையில வருது. புரியுதா? இதான் சொல்லுக்கு முதல்ல, இடையில, இறுதியில் அப்படின்னு 3 இடத்துலையுமே ஐகார குறுக்கம் வரும். ஐ அப்படிங்கிறது தனியாக நெடில் எழுத்தா ஒலிக்கும் போது 2 மாத்திரை. இதே சொல்லுக்கு முதல்ல வருதுன்னா தன்னுடைய 2 மாத்திரை அளவுல இருந்து என்னவாயிடுமா? 1.5 மாத்திரை அளவிலானதாக குறைந்து ஒலிக்கும். இதே இடையிலையும் கடையிலையும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஐ அப்படிங்கிற எழுத்து குறைந்து ஒலிக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? சொல்லின் முதலில் வரும்பொழுது எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொற்களுக்கு முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? அதே இறுதியிலும் இடையிலும் வரும்பொழுது 1 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அடுத்து, ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது எது? அதாவது உன்னோட இயற்பெயர் அதை குறிக்காம அதோடு தொடர்புடைய வேறொன்னை குறிச்சா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்வோம்? ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஊர் சிரித்தது. ஊர் சிரித்தது. இந்த ஊர் சிரித்தது அப்படிங்கிறது இப்போ நம்ம வசிக்கிறோம் ஊர். ஸோ ஊர் சிரிக்குமா? ஸோ ஊர் சிரிக்காது. இதில் இருக்கிற ஊர் சிரித்தது, இந்த ஊர் அப்படிங்கிறது என்ன குறிக்குது? அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குறிக்கிறது. அப்போ இது என்ன பொருளில் நமக்கு புரியும்? ஊர் சிரித்தது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவரும் சிரித்தார்கள் அப்படிங்கிற பொருளில் இங்கே வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த ஊர் அப்படிங்கிறது அதை குறிக்காமல் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு என்ன வந்திருக்கு? மக்களுக்கு ஆகி வருவது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆகு பெயர். இடுகுறி பெயர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? காரணம் கருதாமல் வழங்கிய பெயரை இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். காரணம் கருதி வழங்கினா காரண பெயர். அளவு, பண்பு, நிறத்தை குறித்தா அது பண்பு பெயரில் வந்துடும். அடுத்தது, 4 வகை சொற்களில் பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பார்த்தோமா? இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அதில் ஒன்று பெயர் சொல். இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேவா? தொழிற்பெயர்னு பெயர் சொல் எத்தனை வகைப்படுகிறது? பெயர் சொல்லானது 6 வகைப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் சொல் அப்படிங்கிறது இலக்கண வகை சொற்கள் 4 வகைப்படும். அதில் ஒரு டைப் பெயர் சொல். இந்த பெயர் சொல் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகைப்படும். ஓகேவா? அடுத்து, மறவன் என்பது எவ்வகை சொல்? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். காரணம் கருதாமல் வழங்கினாதான் இடுகுறி பெயர்.
காரணம் கருதி வழங்கினா காரண பெயர். இது மறவன். மரம் அப்படின்னா என்ன பொருள்? மரம் என்றால் வீரம் என்று பொருள். மரம் என்றால் வீரம் என்று பொருள். அப்போ வீரம், ஸோ வீரமாக இருக்கிறதுனால தான் மறவன் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு தெரியுது. அப்போ இடுகுறி பெயரில் வராது. காரண பொது பெயரா இல்லை காரண சிறப்பு பெயரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய மக்கள் இருப்பாங்க, ஓகேவா, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் மறவன் அதாவது குறிப்பிட்டு ஒருத்தவங்க, வீரமாக பகைவரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒருத்தவரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பிட்டு மறவன் அப்படின்னு ஒருத்தவங்களை சிறப்பாக குறிப்பிட்டு மறவன் அப்படின்னு சொல்றதுனால இது காரண சிறப்பு பெயர். மறவன் அப்படிங்கிறது என்னது? காரண சிறப்பு பெயர். ஓ என்னும் ஓரெழுத்தொரு மொழியின் பொருள் யாது? ஸோ நன்னூலார் இருக்கு இல்லையா? ஸோ நன்னூலார் எழுதிய நன்னூலின் படி ஓரெழுத்தொரு மொழிகள் எத்தனை? 42. ஆனால் இப்போ நம்ம 65க்கு மேலே படிச்சுட்டு இருக்கோம் ஓரெழுத்தொரு மொழி. ஆனால் நன்னூலின் படி ஓரெழுத்தொரு மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 42 இருக்கு. இதுல ஓ என்னும் ஓரெழுத்தொரு மொழியுடைய பொருள் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓ என்னும் ஓரெழுத்தொரு மொழியுடைய பொருள் என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. ஓகேவா? அரசன் என்ற ஓரெழுத்தொரு மொழியுடைய பொருள் என்னது? கோனா அரசன். ஸோ மதில், தீனா நெருப்பு. அப்போ ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து நடந்தான் இதில் வரும் வினையச்சம் எது? ஸோ வினையச்சம்னா என்னது? முதல்ல வினையச்சம்னா என்னது? ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். இதே அந்த எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் வினையச்சத்திற்கும் பெயரச்சத்திற்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. எச்ச சொல்ல கடைசியா அ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சமாகவும், வினையச்சம்னா ஊ அப்படி இல்லை ஈ அப்படிங்கிற சவுண்ட்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம்னு சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும், அது வினையை கொண்டு முடியுதா பெயரை கொண்டு முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நடந்து அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஊ, தூணா இத்து கூட்டல் ஊ. ஸோ ஊல முடியுது. இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இது வினையச்சம்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம அதுக்கு பின்னாடி வினைச்சொல் வருதா பெயர் சொல் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நடந்து நம்ம ஒரு பெயர் சொல் போடலாமா? நடந்து மாணவன். ஸோ நடந்து மாணவன் அப்படிங்கிறது வேர்டிங் வராது. அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வினையை போட்டு பார்க்கணும். நடந்து சென்றான் வருதா? கரெக்டா? நடந்து சென்றான். அப்போ இந்த எச்ச சொல் இந்த வினையை கொண்டு முடிந்ததுனால இந்த நடந்தான் இது வர்ற வினையச்சம் என்னவா இருக்கும்? நடந்து அப்படிங்கிறது தான் வினையச்சம். ஓகேவா? இந்த நடந்த அப்படின்னு பாருங்க, அப்போ ஆஸ் கொண்டு முடியுதா? அப்போ இது பெயரச்சத்தில் வரும். நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் முடியுது. நடப்பவன் அப்படிங்கிறது எதிர்காலத்தை காட்டுது. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. இரண்டாம் வேற்றுமை உருபு எது? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு இல்லை. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு எது? ஐ. ஓகேவா? ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகேவா? ஆல் அப்படிங்கிறது 3, கு அப்படிங்கிறது 4, இன் அப்படிங்கிறது 6. ஓகே, அடுத்த கேள்வி. 4 வகை சொற்களில் இடம் பெறாதது எது? 4 வகை சொற்கள் ஆல்ரெடி பார்த்தோமா? இலக்கண முறைப்படி, இலக்கண முறைப்படி இருக்கு, இலக்கிய முறைப்படி. இதில் 4 இருக்கு, இதில் 4 இருக்கு. ஸோ பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். ஸோ இது இலக்கண முறைப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன வரணும்? உரிச்சொல் அப்படின்னு வரணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பொதுச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 4 வகை சொற்கள். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்களில் பொது சொல் வராது. அதுக்கு பதில் உரிச்சொல் தான் வந்திருக்கணும். அப்போ இதில் இடம்பெறாத சொல் எது? பொதுச்சொல். அடுத்தது கலங்கரை விளக்கம் பாடலின் ஆசிரியர் யார்? இந்த கலங்கரை விளக்கம், அதாவது அந்த கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி, லைட் ஹவுஸ் அதை பற்றி பாடியிருப்பாங்க. எதில் பாடியிருப்பாங்க அப்படின்னா பெரும்பானாற்று படையில் பாடியிருப்பாங்க. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன். யாரு? தொண்டைமான் இளந்திரையன். யார் பாடியிருப்பா அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். யார் பாடியிருப்பா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருப்பாரு. கலங்கரை விளக்கம். ஓகேவா? இந்த கலங்கரை விளக்கம்ன்றது அதோடைய டாபிக், ஹெட்லைன் தான். இது வந்து பெரும்பானாற்று படையில கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடின பாடல். அடுத்தது வேயா மாடம். என்ன சொல்லிட்டாங்க? வேயா மாடம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேயா மாடம் அப்படின்னா என்னன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது. இப்போ வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படலாம், அது சாந்தினால் வேயப்பட்டது. ஓகேவா? சாந்தினால் பூசப்பட்டதை தான் என்ன சொல்லணும்? வேயா மாடம். அடுத்தது தமிழில் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? அதாவது சிறிய நீர்நிலைகளை கடக்க. சிறிய களம்னா என்னது? கப்பலை குறிக்குது. நாவாய்னாலும் கப்பல், கப்பல்னாலும் கப்பல். ஸோ இதெல்லாம் என்னது? கடல். இந்த மாதிரி பெரிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு தான் களம், நாவாய், கப்பல்லாம் பயன்படுத்தினாங்க. தோணி இருக்கு இல்லையா? தோணி, ஓடம், மிதவை, இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே சிறியன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ தோணி அப்படிங்கிறது தான் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. கவின்மிகு கப்பல் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? கவின்மிகு கப்பல், அதாவது கப்பலை பற்றி பாடியிருப்பாங்க. அதாவது உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழுவங்கம்னு பாட்டு இருக்கும் இல்லையா? ஸோ உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழுவங்கம்னு பாட்டு இருக்கும். எதில் இருக்கும் அப்படின்னா அகநானூறு பாடல்.
ஓகேவா. அகநானூற்றில் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கும். கலித்தொகையில் மருதத்திணை, மருதகளி இருக்கு இல்லையா, கலித்தொகையில் மருதகளியை பாடிய இளநாகனார் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. அதனால அவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மருதன் இளநாகனார். என்னது, மருதன் இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஸோ இவரு தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அகநானூற்றில் ஸோ இந்த கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற வரி இடம்பெற்றிருக்க அந்த பாடலை பாடியிருப்பாரு. இவர் எதனால் மருதன் இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னா கலித்தொகையில் மருதத்திணையை பாடியதனால மருதன் இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கப்பல் கட்டுபவர்களை எவ்வாறு அழைப்பர்? அதாவது களம்செய் கம்மியர், களம்செய் கம்மியர், களம்செய் கம்மியர் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி இருக்கும். இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை. எதில் இடம்பெற்றிருக்கு? மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. களம்செய் அதாவது கப்பல் செய்கிறவங்கள என்னன்னு சொல்கிறாங்க? கம்மியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்க? மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. அப்போ கப்பல் கட்டுபவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? கம்மியர் என்று அழைக்கப்படு. தச்சைனா மரம் வேலை செய்பவர்கள், கொல்லர்கள்னா பொன் வேலை செய்பவர்கள், நெசவாளர்கள்லாம் இந்த துணிகள் நெய்பவர்கள், இவங்கள தான் இப்படி சொல்லுவோம். இப்போ கம்மியர் அப்படின்னா தான் கப்பல் கட்டுபவர். அதை எதில் குறிப்பிட்டிருக்காங்க? களம்செய் கம்மியர் அப்படிங்கிற வரிகளின் மூலமாக மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா வாக்கர் அப்படின்னு ஆங்கிலேய அதிகாரி நம்ம கப்பல் கட்டுற அந்த இதை பார்த்து வியந்து பாராட்டியிருப்பார். யாரு? வாக்கர். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? அதாவது ஆழ்கடலின் அடியில், 80 நாட்களில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி அப்படின்னு பல அறிவியல் புனைக்கதைகளை எழுதியிருப்பாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிவியல் புனைக்கதையின் தலைமகன், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு பாராட்டப்பட்டிருப்பாரு. யாரு அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். யாரு? ஜூல்ஸ் வெர்ன். துயின்றார் என்ற சொல்லின் பொருள் யாது? துயின்றார் அப்படின்னா அதோடைய பொருள் என்னது? துயின்றால், துயில் கொள்ளுதல் அப்படின்னா உறங்குதல், துயில் கொள்ளுதல்னா உறங்குதல் அப்படின்னு பொருள். விழித்தார்னா எழுந்திருக்கிறது, நடந்தார்னா நடக்கிறது, பார்த்தார்னா பார்க்கறது. அப்போ உறங்கினார். துயின்றார் என்பதன் பொருள் என்னது? உறங்கினார். ஒப்பாரி பாடல் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தவர்? ஒப்பாரி அப்படின்னாலே இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடுற பாடல்களை தான் நம்ம ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஒப்பாரி பாடல் அப்படிங்கிறது இது நாட்டுப்புற பாடல்ல வர்ற ஒரு டைப். ஓகேவா. இது வந்து நாட்டுப்புற பாடல். அதாவது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏட்டில் எழுதாமல், என்னது? ஏட்டில் எழுதாமல் வாய்மொழியாக பாடப்படுவது தான் இந்த ஒப்பாரி பாடல்கள். அப்போ இது சிற்றிலக்கிய வகைகளில் வராது, காப்பியம் சங்க இலக்கியத்தில் வராது, வாய்மொழி இலக்கியம். ஒப்பாரி பாடல் என்பது ஏட்டில் எழுதாமல் வாய்மொழியால் பாடப்படுவதால வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 7 தழுவுதல் பற்றிய குறிப்பு காணப்படும் சங்க நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கலித்தொகை இருக்கு இல்லையா, கலித்தொகையில முல்லைக்கலியில, ஓகேவா, கலித்தொகை முல்லைக்கலியில தான் 7 தழுவுதல் பற்றிய குறிப்புகள் நமக்கு காணப்படுது. எதுல காணப்படுது? முல்லைக்கலியில காணப்படுது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஆக்ஸ்போர்டு அதாவது கல்வி நிலையங்கள், கல்வி அதாவது பள்ளிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஆக்ஸ்போர்டு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஊருக்கு அப்படின்னா பாளையங்கோட்டைக்கு. ஓகேவா. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு அது எதனால் அழைக்கப்படுகிறது? அதிகப்படியான கல்வி நிலையங்கள், கல்வி இருக்கிறதுனால அந்த பேர் அதற்கு வழங்கப்பட்டிருக்கும். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர், திருநெல்வேலியோட திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பாரு. திக்கெல்லாம், எல்லா திசைகளிலும் திருநெல்வேலி வந்து புகழப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? திருஞான சம்பந்தர். அடுத்த கேள்வி, தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறு காவிரி, வைகை, பெண்ணை, இது எல்லாமே ஒரு மெயினான ஆறுகள். ஓகேவா. இது எதுவும் கிளையாறு இல்லை. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுலே பச்சையாறு மட்டும்தான் கிளையாறு. பச்சையாறு, சிற்றாறு, ஸோ இதெல்லாம் என்னது? தாமிரபரணி ஆற்றுடைய கிளையாறுகள். ஸோ பச்சையாறு இது மட்டும்தான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்லையும் கிளையாறு அப்படின்னு பார்த்தா இது ஒன்று தான். ஓகேவா. ஸோ தாமிரபரணி ஆற்றின் கிளையாறு எது? பச்சையாறு. அடுத்து அணி என்பதன் பொருள் என்னது? அணினாலே நமக்கு தெரியும். அணி என்பதன் பொருள் அழகு, அப்படி இல்லைன்னா அணிகலன் அப்படின்னும் பொருள் வரும். ஓகேவா. நம்ம அணிகலன்கள் எதற்கு? அழகாக காட்சியளிப்பதற்காக அணிகலன்கள் அணிகிறாங்களா? அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க? நூல் ஆசிரியர்கள் தங்களுடைய செய்யுள்களுக்கு அழகு சேர்ப்பதற்காக அணிகளை பயன்படுத்துவாங்க. ஓகேவா. அணி அப்படிங்கிறதுடைய பொருள் என்னது? அழகு. இன்பத்தமிழ் பாடலில் பாரதிதாசன் தமிழை எதனுடன் ஒப்பிடுவார்? அதாவது இன்பத்தமிழ் பாடல் இருக்கலையே, அதில் பாரதிதாசன் தமிழை எதோடலாம் ஒப்பிடுவார்? நிலவு, தேன், பால், இது எல்லாத்துக்கூடையுமே தமிழை நிலவுன்னு சொல்லுவார், தேன்னு சொல்லுவார், பால்னு சொல்லுவார். ஸோ இது எல்லாத்துக்கூடையுமே ஒப்பிட்டு இருப்பார். இப்போ ஆன்சர் என்னது? இவை அனைத்தும். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.